அனுசரணை வழங்குவோர் அன்றும் இன்றும் என்றும் மாறாத பந்தம். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கின் காணி பிரச்சினை மீளாய்வு செய்யப்பட்டு காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி உறுதிமொழி. வடக்கு மாகாண வேலையற்ற பட்டதாரிகள் ஜனாதிபதியின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் போராட்டம். ஆட்சியை நடத்த முடியவில்லையாயின் அரசாங்கம் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என சமிந்த விஜயஸ்ரீ வலியுறுத்தல். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜாவின் பூத உடலுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அஞ்சலி. தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையத்திற்கு புதிய மாணவர்களை உள்வாங்கும் நிகழ்வு. தொடர்வது முதன்மை செய்தி. வடக்கின் காணி பிரச்சினை மீளாய்வு செய்யப்பட்டு காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மக்களின் காணிகள் மக்களுக்கே வழங்கப்பட வேண்டும் எனவும் வடக்கின் காணி பிரச்சினை தொடர்பில் மீளாய்வு செய்யப்பட்டு வெகு விரைவில் காணிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பங்கேற்ற வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். එනිසා දැනට ක්‍රියාත්මකයෙන් තිබෙන ජල ව්‍යාපෘති ඉක්මනින්ම ක්‍රියාත්මක කරන්නත් ඒ වගේම නව ජල ව්‍යාපෘති හඳුනාගෙන අපි ඒ ජල ව්‍යාපෘතිකත් ක්‍රියාත්මක කරමු. මොකද පිරිසුදු පානීය ජලය ලබා දීම රජයක වගකීමක් පුරවැසියන්ට. එනිසා අපි ඒ කාර්යයට යම් මුදලක් මේ අවුරුද්දේත් වෙන් කරන්න බලාපොරොත්තු වෙනවා. අපි ප්‍රධාන වශයෙන් ගත්තොත් කංකසන්තුරේ පරන්තන් සහ මාන්කුලම් වල யாழ்ப்பாண மக்களுக்காக மிக முக்கியமான திட்டங்களுக்காக யாழ் ஜனாதிபதி மாளிகையை முற்றாக விடுவிக்க தயாராக இருக்கின்றோம். போரினால் இடம்பெயர்ந்த குடும்பங்கள் இன்னும் வடக்கு மாகாணத்தில் இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளதுடன் அது குறித்து ஆராயப்பட்டு தீர்மானம் மேற்கொள்ளப்படும். பிரதமரின் செயலாளர் தலைமையில் நியமிக்கப்பட்ட குழு அரச நிறுவனங்களை நடத்தி செல்வதில் 30,000 வெற்றிடங்கள் காணப்படுவதாக அடையாளம் கண்டுள்ளது. இதற்கமைய அந்த வெற்றிடங்கள் நிரப்பப்படும் போது பட்டதாரிகளுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். போலீஸ் திணைக்களத்தில் உள்ள வெற்றிடங்களுக்கு தமிழ் பேசும் இளைஞர் யுவதிகளுக்கு அதிக வாய்ப்புகள் வழங்கப்படும். வடக்கு மாகாண மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் பரந்தன், மாங்குளம், காங்கேசந்துறை ஆகிய பகுதிகளில் 3 புதிய கைத்தொழில் வலயங்களை உருவாக்குவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதனால் யுத்தம் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறிய இலங்கையர்களை முதலீடு செய்ய அழைப்பு விடுக்கின்றோம். வடக்கு மாகாணத்தின் மீது விசேட அக்கறை செலுத்தி அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. அடுத்த வருடம் 25 லட்சம் சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் வடக்கு மாகாணத்தில் சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய புதிய சுற்றுலா தலங்கள் இனம் காணப்பட்டு அவற்றை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். வடக்கு மாகாண அரசு சேவைக்கான புதிய ஆட்சேர்ப்புகளை அரசியல் அதிகாரத்தின் தலையீடு இன்றி தீர்த்து வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதுடன் அரசு சேவையை வடக்கில் மேலும் பலப்படுத்த எதிர்பார்த்துள்ளோம். வடக்கு மக்களுக்கு பாரிய பிரச்சனைகள் இருப்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். வடக்கின் கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து, விவசாயம் உட்பட முழு அரசு சேவையையும் மேலும் வலுப்படுத்துவது குறித்து விசேட கவனம் செலுத்தப்படும். மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசியல் அதிகார தரப்பும் அரசு பொறிமுறையும் இணைந்து செயற்பட வேண்டும். கடவுச்சீட்டு பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கை எடுத்து வருகின்ற நிலையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் கடவுச்சீட்டு அலுவலகம் ஒன்றை ஆரம்பிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. அதற்கான அலுவலகம் அமைப்பது தொடர்பில் மாவட்ட செயலாளருடன் இணைந்து செயற்பட்டு வருகின்றோம். රාජ්‍ය නිලධාරී යාන්ත්‍රණයට ඔබතුමාලා සැලකිය යුතු මැදිහත් වීමක් අවශ්‍යයි මේ කාර්යය කරන්න. ඒ නිසා ඔබතුමාලගේ සහාය අවශ්‍යයි මේ සංවර්ධන වැඩසටහන දියත් කරන්න. දේශපාලන අධිකාරියත් රාජ්‍ය නිලධාරී වන තමුන්නාන්සේලත් අපි එකට වැඩ කරොත් තමයි. யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. இதில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பங்கேற்றார். அத்துடன் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர், கடற்தொழில் நீரியல் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, நாடாளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன், கருணைநாதன், சரவண பவானந்தன், சண்முகநாதன், ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி, சிவஞானம் ஸ்ரீதரன், கஜேந்திரகுமார் புன்னம்பலம் மற்றும் ராமநாதன் அர்ஜுனா
வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், வடக்கு மாகாண பிரதம செயலாளர் எல் இளங்கோவன், யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எம் பிரதீபன், பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய மற்றும் வடபிராந்தியத்திற்கு பொறுப்பான முப்படை அதிகாரிகள் உட்பட அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். இதன்போது சுகாதாரம், கடத்தொழில், சுற்றுலாத்துறை, ஊக்குவிப்பு, போக்குவரத்து பிரச்சினைகள், ஆளணி பற்றாக்குறை, காணி விடுவிப்பு உட்பட பல்வேறு விடயங்கள் ஆராயப்பட்டன. தீவு பகுதிகளில் போக்குவரத்து சீராக இல்லை எனவும், கிராமப்புறங்களில் சிறு வீதிகளை இணைத்து முன்னெடுக்கப்பட்ட பேருந்து சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன எனவும் குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயரஜீவன், கிராமப்புறங்களில் கூடுதலான பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். வீதி அபிவிருத்தி தொடர்பாகவும், தீவுகளுக்கான போக்குவரத்து குறைபாடுகள் குறித்தும், படகு சேவைகள் ஆரம்பிப்பது குறித்தும் மக்கள் பிரதிநிதிகள் கருத்து வெளியிட்டனர். தற்போதைய அரசாங்கம் வடக்கு மாகாணத்தில் போக்குவரத்து கட்டமைப்பை பலப்படுத்த வலுவான வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளது. அதற்கமைய இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்துகள் இணைந்து செயற்படும் திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்திற்கான புகையிரத சேவைகள் அதிகப்படுத்துவது தொடர்பிலும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. வடக்கில் சில துறைகளில் காணப்படும் ஆளணி குறைபாடு தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது. கடத்தொழில் பிரச்சினைகள் ஆராயப்பட்டதுடன், இந்திய மீனவர்களின் அத்துமுறல் தொடர்பாகவும் வடக்கு மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவது குறித்தும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இவ்வாறு குறிப்பிட்டார். மீன்பிடி பிரச்சினைக்கு தீர்வு காண ராஜதந்திர ரீதியில் அதிகபட்சமாக தலையீடு செய்வதாக ஜனாதிபதி தெரிவித்தார். மீன்பிடி துறைமுகம், மீனவர்களுக்கான வீட்டு திட்டம், தீவுகளுக்கான படகு சேவைகளில் உள்ள குறைபாடுகள் தொடர்பிலும் ஆராயப்பட்டது. நீர் பிரச்சினை தொடர்பில் மக்கள் பிரதிநிதிகள் கருத்து வெளியிட்டனர். நீர் விநியோக திட்டத்திற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என வடக்கு மாகாண அவைத்தலைவர் CVK சிவஞானம் கோரிக்கை விடுத்தார். நாட்டிலேயே மிக குறைந்த குழாய் நீரை பயன்படுத்தும் மாகாணமாக வடக்கு மாகாணம் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும், தற்போது வரையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நீர் திட்டங்கள் துரிதப்படுத்தப்படும் என்பதுடன், இம்முறை வரவு செலவு திட்டத்தில் புதிய நீர் திட்டங்களுக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். யாழ்ப்பாணம் மாவட்ட வைத்தியசாலைகளில் காணப்படும் குறைபாடுகள் தொடர்பில் முக்கியமாக ஆராயப்பட்டது. தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலையில் காணப்படும் குறைபாடு தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கருத்து வெளியிட்டார். சிடி ஸ்கேனிங் இயந்திரம், அவசர சிகிச்சை பிரிவு போன்ற குறைபாடுகள் தொடர்பில் முன்வைத்ததுடன், அவை அவசர தேவையாக இருப்பதாக குறிப்பிட்டார். தமிழ் புற்றுநோயாளர்கள் மகரகமவில் இருந்து இங்கு அனுமதிக்கப்படுவதில் ஏற்படும் சில சிக்கல்கள் குறித்தும், சிறிய வைத்தியசாலைகளை அபிவிருத்தி செய்வது தொடர்பாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்தார். வைத்தியர் இடமாற்றங்களால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் சரவண பவானந்தன், சண்முகநாதன் ஆகியோர் கருத்து வெளியிட்டனர். யாழ்ப்பாணத்தில் உள்ள கிராமிய வீதிகளை புனரமைப்பது தொடர்பாக ஆராயப்பட்டதுடன், 180 கிலோமீட்டரை விட அதிக வீதிகளை திருத்த வேண்டியுள்ளதாகவும், தீவுகளில் உள்ள வீதிகளை அதிகம் சேதமடைந்துள்ளதாகவும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். வடக்கில் உள்ள கிராமிய வீதிகளை புனரமைக்க இம்முறை வரவு செலவு திட்டத்தில் 5 பில்லியன் ரூபாய் விசேட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும், அதனை முழுமையாக பயன்படுத்துமாறும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். யாழ்ப்பாணம் மாநகர சபை கட்டடத்தின் எஞ்சிய நிர்மாண பணிகளை நிறைவு செய்வது குறித்தும் ஆராயப்பட்டது. இதற்காக இந்த வருடம் 400 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில், கட்டடத்தை பயன்படுத்தக்கூடிய வகையில் மாற்றியமைப்பது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது. வடக்கு மாகாண வேலையற்ற பட்டதாரிகள் ஜனாதிபதியின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த வேளை வடக்கு மாகாண வேலையற்ற பட்டதாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது மாவட்ட செயலகத்திற்கு அருகில் தமக்கு வேலைவாய்ப்பு வழங்க கோரி வேலையற்ற பட்டதாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த போராட்டத்திற்கு தடை விதிக்க கோரி யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் போலீசார் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில், அதனை நீதிமன்றம் நிராகரித்த நிலையில் இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஆட்சியை கொண்டு நடத்த முடியவில்லையாயின் அரசாங்கம் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார். திருடர்களை கைது செய்வதாக கூறிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த அரசாங்கத்திற்கு என்ன நேர்ந்தது என நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பினார்.
திருடர்களை கைது செய்வதாக கூறிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த அரசாங்கத்திற்கு என்ன நேர்ந்தது என வினவ விரும்புகின்றோம். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாக கோப்புகளுடனும் ஊடக சந்திப்பை நடத்தி திருடர்களை பிடிக்கப் போவதாக கூறினர். ஆனால் அந்த விடயத்திற்கு இப்போது என்ன நேர்ந்தது? திருடர்களை கைது செய்துள்ளனரா என வினவ விரும்புகின்றோம். குற்றவாளிகளை சட்டத்தின் முன் கொண்டு வருவதற்கு அரசாங்கத்திடம் முறைமையொன்று இல்லாத நிலைமையே காணப்படுகின்றது. அந்த வகையில் நோக்கும் போது பொய்யுரைத்து ஆட்சிக்கு வந்தமை போன்று பொய்யுரைத்து நாட்டை கொண்டு செல்ல முடியும் என எண்ணுகின்றனர். ஆட்சியை கொண்டு நடத்த முடியவில்லையாயின் அரசாங்கம் வீட்டிற்கு செல்ல வேண்டும். இல்லையெனில் இந்த வேலை செய்யாத அரசாங்கத்தை வீட்டிற்கு அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுப்போம். කරයි කියන කාරණේ රටේ ජනතාවට විශ්වාසය ඇති කරා වර්තමාන පාලනය. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பை குறைக்க அரசாங்கம் முயல்வதாக பொதுஜன பெரமுன உறுப்பினர் ஷாந்த டயஸ் பண்டார தெரிவித்துள்ளார். அரசாங்கம் குற்றச்சாட்டுக்களை மாத்திரம் முன்வைத்த வண்ணம் உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர் ஷாந்த டயஸ் பண்டார தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். මරණාධාර සමිතියක් ගත්තාම මරණාධාර සමිතියට ගමේ ඉන්න උපාධිධාරී දරුවා ඉඳවුවත් මරණාධාර සමිතියට ගමේ තාත්තා කරපු විදියට குற்றச்சாட்டுகளை மாத்திரம் முன்வைத்துக் கொண்டிருக்காது ஆட்சியை முறையாக கொண்டு நடத்துமாறு அரசாங்கத்திடம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். பாரிய நம்பிக்கையின் அடிப்படையில் மக்கள் இந்த அரசாங்கத்திற்கு ஆட்சி பொறுப்பை வழங்கினர். ஆனால் மக்களின் விருப்பை இந்த அரசாங்கத்தினால் நிறைவேற்ற இயலாது என்ற விடயமே தற்போது வெளிப்படுகின்றது. அதற்கிடையில் மக்களுக்கு வாக்குறுதி அளித்தமைக்கு இணங்க யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பை குறைக்க இந்த அரசாங்கம் முயல்கின்றது. மஹிந்த ராஜபக்ஷ நாட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றினார். இத்தகைய பின்னணியில் இந்த அரசாங்கத்திற்கு மக்கள் வளமான நாட்டை உருவாக்கும் பொறுப்பை கையளித்துள்ளனர். இதனை ஏற்படுத்த முடியாத அரசாங்கமாகவே இந்த அரசாங்கம் மாறியுள்ளது. அரிசி, உப்பு, தேங்காய் என்பவற்றுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது. இதற்கான தீர்வு அரசாங்கத்திடம் இல்லை. ஆட்சியை கொண்டு நடத்துவதில் அரசாங்கத்தின் இயலாமையே வெளிப்படுகின்றது. හොඳට කරන්න බෑ. ඒ නිසා මිනිස්සු ඔක්කොම එකතු වෙලා අනේ යහපා මේ තිබිච්ච ආණ්ඩුවට මේ තියෙන ආණ්ඩුවට එදා இறைவதமடைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜாவின் பொது உடலுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று அஞ்சலி செலுத்தினார். இறைவதமடைந்த இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜாவின் பொது உடலுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று இறுதி அஞ்சலி செலுத்தினார். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி இன்று பிற்பகல் காங்கிரசின் துறையில் அமைந்துள்ள அவரது இல்லத்திற்கு சென்று இறுதி அஞ்சலி செலுத்திய பின்னர் அவரது குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் அனுதாபங்களை தெரிவித்தார். இதன்போது போக்குவரத்து, பெருந்திருக்கள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க உள்ளிட்ட அரசாங்க தரப்பினரும் இணைந்து கொண்டனர். மறைந்த இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜாவிற்கு இன்று முல்லைத்தீவு நகரில் அமைந்துள்ள பிரதான சுற்றுவட்ட பாதையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. முல்லைத்தீவு பிரதேச இலங்கை தமிழரசுக் கட்சி தொண்டர்களின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் முல்லைத்தீவு மாவட்ட செயலாளருமான துரைராசா ரவிகரன் பங்கேற்றார். முல்லைத்தீவு பிரதான சுற்றுவட்ட பாதை வளாகம் கருப்பு மற்றும் வெள்ளை கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டு இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜாவின் உருவப்படம் வைக்கப்பட்டு உருவப்படத்திற்கு மாலை அணிவிக்கப்பட்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்வில் பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தனர். இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஒரு மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜா அண்ணன் அவர்களுடைய இறப்பு எங்களுக்கெல்லாம் ஒரு பேரிழப்பு தான். கடந்த காலங்களில் அவர் பல போராட்டங்களில் பங்கு பற்றியும் தமிழ் மக்களுக்காக பல முறை சிறை சென்றும் தமிழ் மக்களுடைய விடிவுகளுக்காக பல நடவடிக்கைகளை செய்தவர். அவரை நாங்கள் மறக்க முடியாது. அவருடைய இறப்புன்றது எல்லோருக்கும் பேரிழப்பு. முல்லைத்தீவு மக்களாலும் இன்றைக்கு அவருக்கு இந்த இடத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜாவின் மறைவு அந்த கட்சிக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ்கா பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்த அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களின் தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வாக இலங்கையில் சமஷ்டி ஆட்சி முறை ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தந்தை செல்வநாயகம் 1950களில் இலங்கை தமிழரசுக் கட்சியை தோற்றுவித்தார். அன்றிலிருந்து தமிழ் மக்களின் தேசிய இன விடுதலைக்காக அறவழியில் தொடர்ச்சியான ஒரு போராட்டத்தை நடத்தியதில் மாவை சோ சேனாதிராஜாவிற்கு ஒரு பாரிய பங்கு இருக்கின்றது. இதனால் இன்றிருக்கின்ற தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் ஐக்கியப்பட்டு தமிழ் மக்களின் உரிமைக்காக ஒன்றுபட்டு செயற்படுவதே மாவை சேனாதிராஜாவிற்கு செய்யக்கூடிய ஆத்மார்த்தமான அஞ்சலியாக இருக்கும் என சுரேஷ்கா பிரேமச்சந்திரன் குறிப்பிட்டுள்ளார்.
தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையத்திற்கு புதிய மாணவர்களை உள்வாங்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. நாட்டை சுத்தப்படுத்தி எதிர்காலத்தில் சிறந்த நாட்டை மக்களிடம் ஒப்படைப்போம் என பெருந்தோட்டம் மற்றும் சமூக தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சர் KV சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையத்திற்கு புதிய மாணவர்களை உள்வாங்கும் நிகழ்வில் இவ்வாறு குறிப்பிட்டார். பெருந்தோட்ட பகுதியில் வீட்டு பிரச்சினை காணப்படுகின்றது. வீடுகள் அமைக்க வேண்டுமானால் அதற்கான காணிகள் வேண்டும். அவர்களுக்கான வீட்டுரிமை, காணி உரிமை, முகவரி என்பவற்றை முதலில் பெற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த வருடத்தில் 5400 வீடுகள் அமைக்கப்பட உள்ளன. 76 வருடமாக இந்த நாட்டை வீணடித்து விட்டார்கள். மக்களிடம் ஒன்றை கூறுகின்றோம், இந்த நாட்டை சுத்தப்படுத்தி சிறந்த நாடாக மக்களிடம் ஒப்படைப்போம். நாடாளுமன்றத்தை மக்கள் சுத்தப்படுத்தி கொடுத்தது போல் உள்ளூராட்சி மன்றங்களையும் நாட்டு மக்கள் ஊழல்வாதிகளிடம் ஒப்படைக்காமல் தேசிய மக்கள் சக்தியிடம் வழங்க வேண்டும். විශේෂම මේ වතුකරයත් එක්ක බැඳිච්ච ජනතාව ප්‍රශ්න විශාල ප්‍රමාණයක ඉන්න බව අපි දන්නවා. අපි අමාත්‍යාංශයෙන් සාකච්ඡා කරලා තියෙනවා. நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையத்திற்கு இந்த ஆண்டுக்கான புதிய மாணவர்களை உள்வாங்கும் நிகழ்வு இன்று தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலைய மண்டபத்தில் இடம்பெற்றது. இதில் பெருந்தோட்டம் மற்றும் சமூக தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சர் KV சமந்த வித்யாரத்ன, பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப், தேசிய மக்கள் சக்தி நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணன் கலைச்செல்வி, தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலைய அதிபர் மற்றும் உத்தியோகத்தர்கள், மாணவர்கள் என பலர் பங்கேற்றனர். இதன்போது கண்டி, நுவரெலியா, மாத்தளை, கேகாலை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 265 மாணவர்கள் உள்வாங்கப்பட்டனர். எல்லாவித தடைகளையும் உடைத்துக் கொண்டு நாங்கள் முன்னேற வேண்டிய தேவை இருக்கிறது. 200 வருடங்கள் நாங்கள் அடிமைப்பட்ட சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கோம். இதில் நிச்சயமா நாங்கள் முன்வரணும். அதுக்கான காலம் வந்திருக்கு என்று இந்த நாட்டில் தேசிய மக்கள் சக்தி உருவெடுத்ததோ அன்று முழு நாட்டுக்கும் மட்டுமல்ல, முழு மலையகத்துக்கும் விடுதலை கிடைத்திருக்கிறது. இந்த வருடத்திற்கு 4700 வீடுகளும், கடந்த வருடம் மிச்சப்பட்ட 700 வீடுகள், மொத்தமாக 5400 வீடுகளை இந்த வருடத்திலே நாங்கள் கட்டுப்பிடிக்க தீர்மானித்திருக்கிறோம். நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தி எந்தவித அரசியலோ எந்தவித தொழிற்சங்க பாடுபாடுமின்றி எந்த மக்களுக்கு தேவைகள் இருக்கின்றதோ அந்த மக்களுக்கு இந்த 5400 வீடுகளும் சென்றடையும் என்பதை நான் உறுதி செய்கிறோம். நாங்கள் எவ்விதமான அரசியல் தலையீடுகளையும் அரசு நிறுவனங்களுக்கு நாங்கள் செய்ய மாட்டோம். மலையக மக்கள் எதிர்வரும் காலங்களிலே அபிவிருத்தி திட்டங்கள் மாத்திரமல்ல, சமூக அந்தஸ்திலே உயர்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக அந்த வரவு செலவு திட்டம் அமையும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புவதோடு, இந்த தொழிற்பயிற்சி நிலையம் மென்மேலும் வளர வேண்டும். சிலர் பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சி இன்னும் 6 மாதங்கள், 1 வருடம் என்பது. நீங்கள் பகல் கனவை இன்னும் 20 வருடம் கண்டு கொண்டிருங்கள். எதிர்காலத்துல இந்த தொழிற்பயிற்சி நிலையத்தை விரிவாக்கி மலையத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு கல்வி நிறுவனமா, ஒரு டெக்னிக்கல் காலேஜா இந்த காலேஜை நாங்கள் எதிர்காலத்தில் அபிவிருத்தி செஞ்சு எடுக்கிறதுக்கான வேலைகள் நம்ம உண்மையிலே நம்மளோட பெருந்தோட்டத்துறை அமைச்சில் பேசி கொண்டிருக்கிறோம். TVTC சென்டர் உண்மையிலே தொழிற்பயிற்சி நிலையம், சகல துறைகள்லையும் படிக்கக்கூடிய ஒரு நிலையம். நிறைய துறைகளில் முன்னுக்கு வரலாம். இந்த துறைகள் அவ்வளவையுமே மேம்படுத்தி நல்ல ஒரு டெக்னிக்கல் காலேஜா, எடுத்துக்காட்டான ஒரு டெக்னிக்கல் காலேஜா இதை அமைச்சு கொள்றதுக்கு எங்களோட அமைச்சு முதலாக நின்று செயல்படுறதுக்கு தீர்மானிச்சு கொண்டிருக்கு. கடந்த காலங்களிலே இந்த வீட்டு திட்டம் சரியான முறையிலே முன்னெடுக்கப்படவில்லை. விசேடமாக பயனாளர்கள் தெரிவின் போது பல்வேறுபட்ட குளறுபடிகளும் ஊழலும் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் தற்பொழுது விசாரணைகள் மூலம் அறிய வந்திருக்கிறது. எனவே அது மட்டுமல்லாத கட்டுமான பணிகளிலும் பல்வேறுபட்ட பாரிய மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்றது. எங்களுடைய அமைச்சரிடம் ஃபோனில் அது வாட்ஸ்அப்பில் இருக்குது. நிறைய வீடுகள் கட்டுகின்ற பொழுது மிகவும் தரம் குறைவாகத்தான் அந்த வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. எனவே இது தொடர்பாக நாங்கள் அலசி ஆராய்ந்து வருகிறோம். நிச்சயமாக அந்த வீடுகள் கட்டப்பட்டு அந்த நிலத்துக்கான உரிமையும் அந்த மக்களுக்கு வழங்கப்படும். ஹெட்டன் பிரகடனம் மூலமாக மலையக மக்களுக்கு என்னென்ன தீர்வுகளை சொல்லியிருக்கின்றமோ அந்த தீர்வுகளை நிச்சயமாக எமது அரசாங்கம் நிறைவேற்றும் என்பதை நான் இந்நேரத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மிக விரைவில் இந்த அரிசி பிரச்சனை முற்றாக தீர்க்கப்படும். இனி வரும் காலங்களிலே இலங்கை திருநாட்டிற்கு இனி அரிசி தட்டுப்பாடு என்ற பேச்சுக்கு இடமில்லாத அளவுக்கு தேசிய மக்கள் சக்தி தற்பொழுது வலுவான செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தோட்ட தொழிலாளர்களுக்கு கௌரவமாக வாழக்கூடிய ஒரு சம்பளத்தை பெறக்கூடிய சூழலை நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தி நாங்கள் செய்து கொடுப்போம்.
மக்கள் விரும்பாத எந்த திட்டமும் தேசிய மக்கள் சக்தி முன்னெடுக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மன்னார் கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட 17 இந்திய மீனவர்களையும் தொடர்ந்து விளக்குமறியலில் வைக்குமாறு மன்னார் நீதவான் இன்று உத்தரவிட்டார். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட 17 இந்திய மீனவர்களையும் தொடர்ந்தும் எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்குமாறு மன்னார் நீதவான் இன்று உத்தரவிட்டார். கடந்த டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி 17 இந்திய மீனவர்கள் மன்னார் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். அதன் பின்னர் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட வேளை விளக்குமறியலில் வைக்கப்பட்டனர். அதற்கமைய குறித்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது 17 மீனவர்களையும் எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டார். இலங்கை கடற்படையினர் கடந்த டிசம்பர் மாதம் மீனவர்களை கைது செய்த வேளை 2 ரோலர் படகுகளையும் கைப்பற்றியமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி வர வேண்டாம் எனவும் இந்திய மீனவர்களை கட்டுப்படுத்த இலங்கை கடற்படை மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக இருப்போம் எனவும் மன்னார் மாவட்ட மீனவ கூட்டுறவு சங்க சமாச தலைவர் முகமது ஆலம் தெரிவித்துள்ளார். இன்று மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். இந்திய மீனவர்களின் அத்துமீறிய வருகையை கட்டுப்படுத்த இலங்கை அரசாங்கம் தவறி வருகின்றது அல்லது அசமந்த போக்காக இருக்கின்றது. எமது கடற்படையும் எமது அரசாங்கத்தையும் நாங்கள் தொடர்ந்து குறை கூறி விமர்சித்தே வருகின்றோம். மீனவர்கள் படும் துன்பங்களையும் அந்த மீனவர்களின் சொத்து இழப்புகளையும் நாங்கள் கணக்கிட்டு பார்த்தால் 700 மில்லியன் ரூபாய்க்கு மேல் நாங்கள் இழப்பை இந்த வடபகுதி கடலில் சந்தித்திருக்கின்றோம். இந்திய மீனவர்களின் தொழில் மூடாக எமது மீன்பிடி உபகரணங்கள் அளிக்கப்பட்ட விடயம் அது பதிவிலே இருக்கின்றது. இது தொடர்பாக இந்திய தரப்புக்கும் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இது நாங்கள் ஆதாரபூர்வமாக சொல்லுகின்ற விடயம். இந்திய மீனவர்கள் உள்நுழைவதை தடுப்பதற்கு நாங்கள் அரசுக்கு விடுக்கின்ற கோரிக்கை அல்லது அழுத்தங்களின் காரணமாக அவர்கள் கடலில் ரோந்து நடைகளில் ஈடுபடுகின்றார்கள். குறிப்பாக வெறுமனை எல்லையில் நிற்காமல் எமது குறிப்பிட்ட கிராமங்களில் இருக்கின்ற கரையோரங்களில் வந்து மீன்பிடியில் ஈடுபட்டவர்கள் தான் அவர்கள் கைது செய்திருக்கின்றார்கள். எல்லையில் தடுப்பதாக இருந்தால் ஆயிரக்கணக்கான படகுகளை அவர்கள் கைது செய்திருக்க வேண்டும். எனவே அவர்களால் சொல்லப்படுகின்ற பல விடயங்கள் எங்களால் சகித்துக் கொள்ள முடியாமல் இருக்கின்றது. வெறுமனே குற்றச்சாட்டுக்களை வடபகுதி மீனவர்கள் மீதும் அந்த செயற்படுகின்ற இராணுவத்தின் மீதும் கடற்படையின் மீதும் இந்த அரசின் மீதும் அவர்கள் பாரிய குற்றச்சுமைகளை சுமத்துகின்றார்கள். ஒரு படகில் கூடுமானவரை 5 to 8 பேர் வரையில் அவர்கள் பயணிப்பதையும் தொழிலில் ஈடுபதையும் பார்க்கணும். ஆனால் ஒரு படகில் 13 பேர் பயணித்திருக்கின்றார்கள். இந்த 13 பேருக்கு இந்திய தரப்பு எவ்வாறு அனுமதி அளித்தது? அவர்களின் கடல் எல்லையில் 5 கடல் மைல் தூரத்துக்கு தொழில் செய்ய வேண்டாம் என்ற நிபந்தனை வைத்துவிட்டு அப்படியானால் அவர்கள் இலங்கை கடற்பரப்பில் 5 கடல் மைல் தொலைவில் தொழில் செய்ய முடியுமா? அது நியாயமா? ஏனெனில் நியாயமற்ற ஒரு செயற்பாடு. இரட்டை மடி பாவிக்க வேண்டாம், இழுவை மடிகளை பாவிக்க வேண்டாம் என்று பல நிபந்தனைகள் சொல்லப்பட்டாலும் அவர்கள் இழுவை மடியை கொண்டு இந்த கடலில் வரும்போது சிட்டையை கொடுத்து அனுப்புகின்றார்கள். ஆனால் அவர்கள் எதுக்கு வாரார்கள், என்ன செய்கின்றார்கள், ஏன் எல்லையை தாண்டுகிறார்கள் என்பது எந்த விதத்திலும் அவர்கள் அக்கறை செலுத்துவதாக இல்லை. இந்தியாவில் முடியாதா தங்கள் நாட்டு எல்லையை பராமரிக்க? அல்லது அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் தானே முயற்சிக்க வேண்டும் தங்களது மீனவர்களை பாதுகாக்க. ஏன் அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டுக்கு இன்னும் வருகிறார்கள்? கடற்படை செய்கின்ற செயற்பாட்டுக்கு நாங்கள் உறுதுணையாக அவர்களோடு இருக்கின்றோம். இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டுவதை தடுப்பது. இந்திய தரப்புக்கு இதனூடாக செய்தியை கொடுக்கின்றோம், உங்கள் எல்லையை தாண்டாதீர்கள். அவ்வாறு எல்லையை தாண்டினால் இவ்வாறான துன்பியல் சம்பவங்கள் நடப்பது தவிர்க்க முடியாது என்பதை பதிவு செய்கிறது. திருவோணமலை கிண்ணியா குறிஞ்சாக்கணி பால நிர்மாண பணிகள் தொடர்பில் ஆராயப்பட்டது. திருவோணமலை கிண்ணியா குறிஞ்சாக்கணி பால நிர்மாணத்தின் போது 2 வருடங்களுக்கு போக்குவரத்து மாற்று வழிகள் தொடர்பில் ஆராயப்பட்டன. குறிஞ்சாக்கணி பாலத்தின் மீள் நிர்மாணம் தொடர்பாக சமூக அமைப்புகளுடனான கலந்துரையாடல் குறிஞ்சாக்கணி ஜும்மா பள்ளி வாயிலில் இடம்பெற்றது. வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சரும் கிண்ணியா பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான அருண் ஹேமச்சந்திரா தலைமையில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. பால நிர்மாண வேலைகள் 2 வருடங்கள் நடைபெற இருப்பதால் நாளாந்தம் பயணிக்கும் ஆயிரக்கணக்கான மக்களின் நலன் கருதி மாற்று வழி ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் அமைச்சரிடம் எடுத்துரைத்தனர். மாற்றுப்பாதை தொடர்பாக உரிய கவனம் செலுத்தப்படும் எனவும் அதற்காக ஒப்பந்தக்காரர்களுடனும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகளுடனும் கலந்துரையாடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் பிரதியமைச்சர் தெரிவித்தார். கலந்துரையாடலில் ஒப்பந்தக்காரர்கள் தேசிய மக்கள் சக்தியின் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் MEM ராஃபிக், அமைச்சரின் பிரத்யேக செயலாளர் இம்ரான், கிண்ணியா பிரதேச செயலாளர் MHM ஹனி உட்பட ஏனைய பொறுப்பு வாய்ந்த நிறுவனங்களின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சந்திப்பின் பின்னர் பிரதி அமைச்சர் மாற்றுப்பாதை அமைப்பது சம்பந்தமாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை நிறைவேற்று பொறியியலாளருடன் குறிஞ்சாக்கணி ஆற்றுக்கு சென்று கள நிலவரங்களையும் பார்வையிட்டார். மட்டக்களப்பு மாவட்ட உழவர் விழா திராய்மடு புதிய மாவட்ட செயலக வளாகத்தில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் 2025ஆம் ஆண்டுக்கான மாவட்ட உழவர் விழா திராய்மடு புதிய மாவட்ட செயலக வளாகத்தில் 14 பிரதேச செயலாளர்களின் ஒருங்கிணைப்பில் இன்று சிறப்பாக இடம்பெற்றது.
14 பிரதேச செயலக பிரிவுகளையும் குறிக்கும் வகையில் 14 பானைகளில் பொங்கலிட்டு மாவட்ட செயலாளர் ஜஸ்டினா முரளிதரன் தலைமையில் பொங்கல் விழா இடம்பெற்றது. திராய்மடு முருகன் ஆலயத்தில் இடம்பெற்ற பூஜை வழிபாட்டுடன் பண்பாட்டு பவனியுடன் அறுவடை செய்யப்பட்ட நெல் எடுத்து வரப்பட்டு பாரம்பரிய முறைப்படி நெல் குத்தப்பட்டு புத்தரிசி எடுக்கப்பட்டு பொங்கல் பொங்கப்பட்டது. மாவட்ட செயலக வளாகத்தில் சர்வமத தலைவர்களின் ஆசியுடன் பொங்கல் விழாவின் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் சுதனஸ்ரீ ஸ்ரீகாந்த், மேலதிக அரசாங்க அதிபர் காணி நவரூபரஞ்சினி முகுந்தன், சிறுவர் மற்றும் மகளிர் அமைச்சின் பெண்கள் பணிக பணிப்பாளர் சஜீவனி பெரேரா, மேல்மருதத்தூர் ஆதிபராஜ் சக்தி ஹரோ மன்ற மாவட்ட இணைப்பாளர் துரைராசா, புதிய நூற்றாண்டு எம்ஜிஎஃப் லயன்ஸ் கழக தலைவர் ரணசிங்க லலித்குமார் உட்பட கழக உறுப்பினர்கள், பிரதேச செயலாளர்கள், பிரதேச செயலக கலாசார உத்தியோகத்தர்கள், மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள், ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். அம்பாறை திருக்கோவில் பிரதேச அபிவிருத்தி கூட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ ஆதம்பாவா தலைமையில் இடம்பெற்றது. அம்பாறை திருக்கோவில் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் பிரதேச செயலாளர் த கஜேந்திரனின் ஒழுங்கமைப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ ஆதம்பாவா தலைமையில் இடம்பெற்றது. 2025 ஆண்டு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஊடாக திருக்கோவில் பிரதேசத்தில் உள்ள அரசு திணைக்களங்களினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள அபிவிருத்தி வேலை திட்ட முன்மொழிவுகள் தொடர்பாக ஆராயப்பட்டது. கூட்டத்தில் திருக்கோவில் பிரதேசத்தில் எல்மனைட் அகழ்வு மற்றும் கற்குவாரி அமைத்தல் போன்றவற்றுக்கான அனுமதிகள் வழங்கப்படாது என்ற தீர்மானமும் எடுக்கப்பட்டது. விவசாய குளங்கள், பாதைகள், அணைக்கட்டுகள் மற்றும் கல்வி, சுகாதாரம், பிரதேச மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டு வேலை திட்டங்கள் தொடர்பாகவும் ஆராயப்பட்ட தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. துறைசார் திணைக்களங்களின் தலைவர்கள், போலீசார், ராணுவத்தினர் என பலர் கலந்து கொண்டனர். வவுனியாவில் ரயிலில் மோதியதில் போக்குவரத்து போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் காயமடைந்துள்ளார். வவுனியாவில் ரயிலில் மோதியதில் போக்குவரத்து போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் காயமடைந்துள்ளதாக ஈரப்பெரியகுளம் போலீசார் தெரிவித்தனர். இன்று காலை யாழிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற ரயிலில் மோட்டார் சைக்கிளில் சென்ற போக்குவரத்து போலீஸ் உத்தியோகத்தர் வவுனியா ஔசதப்பட்டிய பகுதியில் உள்ள ரயில் கடவையை கடக்க முற்பட்ட நிலையில் ரயிலில் மோதி காயமடைந்துள்ளார். விபத்தில் 44 வயதான போக்குவரத்து போலீசார் காயமடைந்தார். காயமடைந்த போலீசார் வவுனியா பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் ஈரப்பெரியகுளம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் எவ்வாறு நிறைவேற்றப் போகின்றது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார். காலி, எல்பெட்டிய, எல்ல, ராஜாபிஷேகபுரம் வரலாற்று சிறப்புமிக்க புராதன விகாரையின் ஸ்ரீ மகாபோதியின் மரக்கன்றுகள் நடும் நிகழ்வு இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். வீழ்ச்சி கண்ட நாட்டை மீள கட்டியெழுப்பும் செயல்முறையில் பீகாரை முக்கிய பங்காற்றுகின்றது. ஒரே நாடாக நாம் பொருளாதார வீழ்ச்சியில் இருக்கும்போது இந்த வீழ்ச்சியில் இருந்து நாம் வெளியே வர வேண்டும். நாட்டு மக்கள் ஒற்றுமை, நல்லிணக்கம், சகோதரத்துவம், நட்பை மனதில் கொண்டு ஒன்றுபட வேண்டும். நாட்டினது முன்னோக்கிய அபிவிருத்தியில் கிராமங்களின் பங்களிப்பு இன்றியமையாதது. இந்நாட்டு மக்கள் வாழ்வதற்கு சவாலாக உள்ள வேளையில் 220 லட்சம் மக்களின் நலனுக்காக உழைப்பது அனைவரினதும் கடமையாகும். தற்போது நாட்டு மக்கள் பல நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளனர். மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஆட்சியாளர்களிடம் உள்ளது. தற்போது ஏற்பட்டுள்ள அரிசி தட்டுப்பாட்டினால் மக்கள் நெருக்கடிகளை சந்தித்து வருகின்றனர். புத்தாண்டு காலத்தில் அனுஷ்டானங்கள் மேற்கொள்ளப்படவுள்ளதால் அரிசி தட்டுப்பாட்டை நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். நுகர்வோருக்கு மலிவு விலையில் அரிசி வழங்கும் வேலை திட்டத்தை வகுக்க வேண்டும். நாட்டு மக்கள் அரிசியின்றி நெருக்கடியாக இருக்கும் தருணத்தில் தமது விளைபொருட்களுக்கு நிலையான விலை கிடைக்காததால் விவசாயிகள் மேலுமொரு வகையில் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளனர். அரசாங்கம் இதுவரை எந்த ஏற்பாடுகளையும் செய்யவில்லை. வாய்ப்பேச்சோடு நிற்கின்றனர். நடவடிக்கைகள் ஏதுமில்லை. ஒரு பக்கம் விவசாயிகளை பாதுகாத்துக் கொண்டு மறுபக்கம் நுகர்வோரையும் பாதுகாக்கும் வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட வேண்டிய தேவை வெகுவாக எழுந்துள்ளது. நாட்டு மக்களுக்கு முன்வைத்த தேர்தல் கொள்கை பிரகடனத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய தருணம் தாராளமாக கிடைத்துள்ளது. மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜனாதிபதியின் செயலாளர் மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி பிரதிநிதிகளுக்கு இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக் மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இலங்கையின் சுற்றுலாத்துறை வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாக ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பிரதிநிதிகள் இதன்போது தெரிவித்தனர்.
நாட்டில் சுற்றுலாத்துறை முன்னேற்றத்திற்காக திட்டமிட்டிருக்கும் வேலை திட்டங்கள் குறித்து ஜனாதிபதியின் செயலாளர் தெளிவுபடுத்தினார். புதிய சுற்றுலா வலயங்களை நிறுவுதல் மற்றும் சுற்றுலாத்துறையின் எதிர்கால திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான அரசு நிறுவனங்களின் பங்களிப்பு குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இலங்கையில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த தற்போதைய அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகளுக்கு நன்றி தெரிவித்த ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பிரதிநிதிகள் புதிய அரசாங்கத்தின் வேலை திட்டத்தினால் அடைந்துள்ள முன்னேற்றம் குறித்து திருப்தி அடைவதாகவும் தெரிவித்தனர். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் SLRM இலங்கைக்கான செயல் தலைவர் ஷெல்போன் மெம்படோவா, நீர் மற்றும் நகர அபிவிருத்தி பணிப்பாளர் ஸ்ரீனிவாஸ் சம்பத், சிரேஷ்ட நகர அபிவிருத்தி நிபுணர் செயல் தலைவர் எல்மா மோட்ஸ்டா, சிரேஷ்ட திட்ட அதிகாரி பாஞ்சாலி எல்லேபோல, இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை பிரதி பணிப்பாளர் நாயகம் ரத்நாயக்க, சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் PAD தமயந்தி ஆகியோர் குறித்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் சன்னதியான் ஆச்சிரம சைவக்கலை பண்பாட்டு பேரவையின் ஞானச்சுடர் 325வது இதழ் வெளியிட்டு வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி சன்னதியான் ஆச்சிரம சைவக்கலை பண்பாட்டு பேரவையின் ஏற்பாட்டில் மாதாந்தம் வெளியிடப்படும் ஞானச்சுடர் 325வது இதழ் வெளியீடு இன்று ஆச்சிரம முதல்வர் சாதனை தமிழன் மோகனதாஸ் சுவாமிகள் தலைமையில் இடம்பெற்றது. வெளியீட்டுரையை ஆசிரியரும் சைவ புலவருமான சு தேவ மனோகரன் நிகழ்த்தினார். மதிப்பீட்டுரையை ஓய்வு பெற்ற அதிபர் சிவநாதன் நிகழ்த்தினார். தொடர்ந்து சிறப்பு பிரதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. அதன் பின்னர் உதவிகள் வழங்கி வைக்கப்பட்டன. யாழ்ப்பாணம் ஆவரங்கால் நடராஜா மகாவித்தியாலய மாணவன் ஒருவனுக்கும், வட்டுக்கோட்டை இந்து கல்லூரி மாணவன் ஒருவனுக்கும், கரவட்டி சரஸ்வதி வித்தியாலய மாணவி ஒருவருக்கும் துவிச்சக்கர வண்டிகள் வழங்கி வைக்கப்பட்டன. கூண்டாவில் நெட்டிலிப்பாய் கோயில் வீதியை சேர்ந்த மூத்த பிரஜைகள் குழு முதியோர் சங்கத்திற்கு 25,000 ரூபாய் நிதி கையளிக்கப்பட்டது. தும்நாளத்திற்கு அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையில் துவிச்சக்கர வண்டி கொட்டகை அமைப்பதற்காக 1,50,000 ரூபாய் நிதி பாடசாலை நிர்வாகத்திடம் கையளிக்கப்பட்டது. வெல்வெட்டித்துறை பிரதேச வைத்தியசாலை பல்வைத்திய உபகரணங்களை கொள்வனவு செய்ய 56,000 ரூபாய் கையளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஆச்சிரம நிர்வாகிகள், சைவக்கலை பண்பாட்டு பேரவை உறுப்பினர்கள் பங்கேற்றனர். அத்துடன் ஊவா மாகாணம் ஒருராகலை சரஸ்வதி தமிழ் மகாவித்தியாலயத்தில் கல்வி கற்கும் 195 மாணவர்களுக்கு 1,60,000 ரூபாய் பெறுமதியான கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டதுடன் பாடசாலையின் கட்டட கட்டுமான பணிகளுக்காக 1,00,000 ரூபாய் நிதி அதிபர் சுதாகரனிடம் கையளிக்கப்பட்டது. குறித்த பாடசாலையில் தொண்டர் ஆசிரியராக கடமையாற்றும் ஆசிரியருக்கு மாதாந்தம் 10,000 ரூபாய் வழங்குவதாகவும், அறநெறி பாடசாலை ஆசிரியருக்கு மாதாந்தம் 10,000 ரூபாய் வழங்குவதாகவும் சன்னதியன் ஆச்சிரம முதல்வர் உறுதியளித்தார். இந்த உதவிகளை மோகனதாஸ் சுவாமிகள் தொண்டர்களுடன் நேரடியாக சென்று வழங்கி வைத்தார். மட்டக்களப்பு ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் வித்தியாலய மாணவர்களுக்கு சிறுவர் உரிமைகள் தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. மட்டக்களப்பு ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் வித்தியாலயத்தில் சிறுவர் உரிமைகள் தொடர்பான விழிப்புணர்வு கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் வித்தியாலய அதிபர் தம்பிராஜா மணிவண்ணன் தலைமையில் விழிப்புணர்வு கலந்துரையாடல் இடம்பெற்றது. சிறுவர் உரிமைகள் என்றால் என்ன, சிறுவர் உரிமைகளை அனுபவிப்பது மற்றும் பாதுகாத்தல், சிறுவர் உரிமைகள் மீறும் போது அதற்கான நடவடிக்கைகள், போதை வஸ்து பாவனை மற்றும் தடுப்பது தொடர்பான விழிப்புணர்வு தகவல்களும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டன. மட்டக்களப்பு போலீஸ் பிரிவின் மாமாங்கம் கிராம சேவையாளர் அலுவலக பிரிவு சமூக பாதுகாப்பு குழு போலீஸ் உத்தியோகத்தர் வி சுரேஷின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் மட்டக்களப்பு போலீஸ் நிலைய சிறுவர் மற்றும் பெண்கள் பிரிவு பதில் பொறுப்பதிகாரி ARM ஃபாயிஸ், தேவைநாடு மகளிர் அமைப்பின் உடல்நல ஆற்றுப்படுத்தல் அமைப்பின் மட்டக்களப்பு போலீஸ் நிலைய சிறுவர் பெண்கள் பிரிவின் உத்தியோகத்தர் தர்ஷினி ரவிச்சந்திரன் ஆகியோர் வளவாளர்களாக கலந்து கொண்டனர். பாடசாலை ஆசிரியர்களும் இதில் பங்கேற்றனர். சிறுவர் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு, வன்முறைகளுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற வேளையில் அவர்களுக்கு எதிரான விடயங்கள் நடக்கும்போது ஏற்படும் சட்ட மற்றும் உளநல ஆற்றுப்படுத்தல் சேவைகளை இலவசமாக வழங்கி கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் பல்வேறுபட்ட குழுக்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்வுகளை ஏற்படுத்தி வரும் அதே வேளையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள பாடசாலைகள் மட்டத்திலும் நாங்கள் பல வகையான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதன் வகையில் இன்று மட்டக்களப்பு ஸ்ரீ மாமாங்கேஸ்வர வித்தியாலயத்தில் நடக்கும் இந்த பிரிவில் வந்து அவர்களுக்குரிய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி இன்று நடந்த நிகழ்வில் சிறுவர் பெண்களுக்கு எதிரான துஷ்பிரயோகங்கள், அதை எவ்வாறு தடுக்கலாம், அதிலிருந்து எவ்வாறு பாதுகாக்கலாம் என்பது பற்றிய கருத்துக்களையும், சமூகங்களுக்கிடையிலே இப்போ தற்போது அதிகரித்து கொண்டு காணப்படும்
போதை வஸ்து துஷ்பிரயோகங்கள், அதை தடுப்பது, அதிலிருந்து தப்பித்துக் கொள்வது போன்ற கருத்துக்களையும், சிறுவர் உரிமைகள், அது எவ்வளவு அந்த சிறுவர் உரிமைகளை அனுபவிப்பது, அதை எவ்வாறு பாதுகாப்பது, சிறுவர் உரிமைகள் மீறப்படும் சந்தர்ப்பங்களில் எவ்வகையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது பற்றிய பல்வேறு கருத்துக்களை இன்று இந்த பாடசாலை மாணவர்களுக்கு ஒரு சிறிய கலந்துரையாடல் மூலம் அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்டது. கிளிநொச்சி தர்மபுரம் மத்திய கல்லூரியில் தரம் 6 மாணவர்களை வரவேற்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. கிளிநொச்சி தர்மபுரம் மத்திய கல்லூரியில் தரம் 6 மாணவர்களை வரவேற்கும் நிகழ்வு பாடசாலை பிரதி முதல்வர் தலைமையில் இன்று இடம்பெற்றது. கடந்த வருடம் 6ஆம் ஆண்டு மாணவர்கள் இவரிடம் 6ஆம் ஆண்டுக்கு வருகை தரும் மாணவர்களை மாலை அணிவித்து பேண்ட் வாத்திய இசையுடன் வரவேற்றனர். நிகழ்வில் கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் மதகுருமார்கள், பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு புனித மிக்கேல் கல்லூரியின் கால்கோள் விழா கல்லூரி முதல்வர் ஆண்டன் பெனடிக்ட் தலைமையில் நேற்று இடம்பெற்றது. பிரதம அதிதியாக மட்டக்களப்பு மறைமாவட்ட குறுமுதல்வர் ஜோர்ஜ் ஜீவராஜ் கலந்து கொண்டார். ஆரம்ப பிரிவு மாணவர்களின் கலை நிகழ்வுகளை தொடர்ந்து புதுமுக மாணவர்கள் தரம் 2 மாணவர்களால் அழைத்துச் செல்லப்பட்டனர். புனித மிக்கேல் கல்லூரியின் ஆரம்ப பிரிவுக்கான உப அதிபர் வணக்கத்திற்குரிய மெல்சன் சென்ட்ரிக் உட்பட பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். நுவரெலியா மாவட்டம் பகவந்தலாவ கெம்பியன் தமிழ் மகா வித்தியாலயத்தில் கால்கோள் விழா நேற்று இடம்பெற்றது. இதன்போது தரம் 1 மாணவர்கள் கெம்பியன் நகரத்தில் இருந்து ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு பாடசாலை பிரதான மண்டபத்தில் கலை நிகழ்வுகள் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் பாடசாலை அதிபர் எஸ் சுப்பிரமணியன், பாடசாலை பெற்றோர் சங்க செயலாளர், பழைய மாணவர் சங்க செயலாளர் உட்பட பாடசாலையின் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். அம்பாறை கல்முனை தருசுலபா அமையத்தின் இலவச குர்ஆன் பிரதிகள் வழங்கும் நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றது. அம்பாறை கல்முனை தருசபா அமையத்தின் ஏற்பாட்டில் தருசபா குர்ஆன் மദ്രസா மாணவர்களுக்கான இலவச குர்ஆன் பிரதிகளை வழங்கும் நிகழ்வு நேற்று மாலை கல்முனை தாருசபா தலைமையகத்தில் உஸ்தாத் சபா முகமது நஹாஜி தலைமையில் இடம்பெற்றது. கல்முனை பிரதேச பதில் பிரதேச செயலாளர் TMM அன்சார் பிரதம அதிதியாகவும், கௌரவ அதிதியாக கல்முனை பிரதேச செயலக சமூக சேவை அதிகாரி MM ஜெய்சான், கல்முனை குடி 9ஆம் பிரிவு கிராம சேவகர் MA ராக்னா, அபிவிருத்தி உத்தியோகத்தர் A ரிப்கா ஜஸ்மின் ஆகியோர் வருகை தந்துள்ளனர். மாணவர்களுக்கான குர்ஆன் பிரதிகளும் வழங்கி வைக்கப்பட்டது. மட்டக்களப்பு மத்திய கல்வி வலயத்தின் ஈராவூர் கோட்டக்கல்வி அலுவலக திறப்பு விழா சிறப்பாக இடம்பெற்றது. மட்டக்களப்பு மத்திய கல்வி வலய ஈராவூர் கோட்டக்கல்வி அலுவலகம் ஈராவூர் ரஹ்மானியா மகாவித்தியாலய கட்டட தொகுதியில் இன்று திறந்து வைக்கப்பட்டது. கோட்டக்கல்வி பணிப்பாளரும் கல்வி அபிவிருத்திக்கான பிரதி பணிப்பாளருமான ஜயீத் அகமட் அலுவலகத்தை சம்பிரதாயபூர்வமாக திறந்து வைத்தார். பாடசாலை அதிபர் மற்றும் கல்வி திணைக்கள உத்தியோகத்தர்கள் பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மத்திய வலய கல்வி பணிமனை உருவாக்கப்பட்டு ஒரு தசாப்த காலத்தை கடந்துள்ள போதிலும் ஈராவூர் கோட்டக்கல்வி காரியாலயம் வெவ்வேறு இடங்களில் இட நெருக்கடிக்கு மத்தியில் செயல்பட்டு வந்த நிலையில் தற்போது ஈராவூர் ரஹ்மானியா மகாவித்தியாலய கட்டட தொகுதியில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். அனுசரணை வழங்கியோர்